இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா சீரீஸில் சீனியர் பிளேயர்ஸ்லாம் ஜாயின் பண்ண சொல்கிறாரு கௌதம் கம்பீர். ஸோ அதுக்கு மாதிரி ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு பிசிசிஐ கிட்ட. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மாட்டையும் விராட் கோலியும் முக்கியமாக ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேரும் வெக்கேஷன் இருக்காங்க. ரோஹித் சர்மா யூஎஸ்ஏலேருந்து அவர் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. விராட் கோலி இங்கிலாண்டில் அவரோட ஃபேமிலியோட 2 பேரும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஸோ இந்தியாவோட கேப்டன் T20 கேப்டன் யார் அடுத்து இருக்க போகிறா, அதுதான் கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இந்தியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா சீரீஸில் யார் கேப்டன் பண்ண போகிறாங்கன்னு கேள்வியாக தான் இருக்குது கைஸ். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹர்திக் மற்றும் சூரியகுமார் யாராவது 2 பேர்த்தில் யாராவது தான் இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹர்திக் வைஸ் கேப்டன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சூர்யா தான் கேப்டன். அது மாதிரி நிறைய பேர் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரிஜினல் இது யாருக்கும் தெரியல கைஸ். ஸோ நாளைக்கு ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸில் அதிகமாக வச்சுருக்குது. சூர்யா வந்து பெட்டர் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு, 5 வின் பண்ணியிருக்காரு 7 மேட்ச்சில். ஆனால் ஹர்திக் பொறுத்த வரைக்கும் 16 மேட்ச்சில் 10 வின் பண்ணியிருக்காரு. ஸோ 2 பேரும் ஒரு டீசெண்டான கேப்டன் தான் சொல்லலாம். ஸோ இதில் 3ஆவது ஒரு ஆப்ஷன் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அது பும்ராக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவரும் கேப்டன் பண்ணி நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா அயர்லாந்து கூட 2 மேட்ச் விளாண்டுருக்காங்க, அது 2 மேட்சும் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. பும்ரா பொறுத்த வரைக்கும் அவரும் செம்ம கேப்டன்சி பண்ணியிருக்காரு தான் சொல்லுவேன். ஸோ அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் கேப்டன்சியில் தான் சொல்லுவேன். ஸோ இதில் 3 பேர்த்தில் யார் கேப்டன்சி கொடுத்தா நல்லாயிருக்கும், அதை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்குறீங்கன்னா, ஜேசா வந்து நடக்க போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அவர் வந்து இந்தியன் டீம் வந்து நாங்கள் வந்து ஹைப்ரிட் மோடு கேட்கறதுக்காக ஸ்ரீலங்கா போய் கேட்க போயிருக்காரு. ஸோ என்ன நியூஸ்னு தெரில, அப்டேட்ஸ் வந்தால் மறக்காம நான் சொல்கிறேன். ஸோ இந்தியா வந்து ஹைப்ரிட் மோடில் விளாட்றாங்களா, இல்லை ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆகி பாகிஸ்தானுக்குள்ளே போய் விளாட்றாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்ச வீடியோ தான். பை.